அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் இடத்துல தான் கன் இருந்துச்சு, எதனால அவர் அதை வச்சுக்கல அப்படின்னு பலருடைய கேள்விக்கும் சீமான் அவர்கள் தற்போது விளக்கம் அளிச்சிருக்காரு. இது குறித்து அந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங்க பார்த்தீங்கன்னா நேற்றைய முன்தினம் வெட்டி படுகொலை செய்திருக்காங்க. இந்த மர்ம நபர்கள் ஒரு முன்பகை காரணமாக தான் வெட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இதற்கு மக்கள் பலரும் கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு விஷயமே என்ன அப்படின்னா, ஆம்ஸ்ட்ராங் இடத்துல கன் இருந்துச்சு, எதனால அவர் பயன்படுத்தல, அப்படி அந்த கண்ணை எதனால அவர் வச்சுக்காம இருந்தாரு அப்படின்னு பலரும் பார்த்தீங்கன்னா தற்போது கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு கேள்விக்கு விளக்கம் அளிக்கிற வகையில தான் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் நேற்றைய தினம் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு நினைவஞ்சலி செலுத்திவிட்டு செய்தியாளர்கள் சந்திப்புல பகிர வைக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்திற்கு தேர்தல் ஆணையமும் உடந்தையா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும், ஏன்னா மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி அவருடைய பிஸ்டலை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னும் அவரும் சமர்ப்பிச்சிருக்காரு அப்படின்னும், தேர்தல் முடிஞ்சு இவ்வளவு நாள் ஆகியுமே அவர் பலமுறை தேர்தல் ஆணையத்திடம் அவருடைய கண்ணை கேட்டுமே அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் தர மறுத்திருக்காங்க அப்படின்னும், இவர்கிட்ட கன்னு இல்லை அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டா இவர் கொலையே பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று முச்சி போடுற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்லியிருக்கிறது மக்கள் அனைவரையுமே அரசாங்கத்து மேல ஒரு பெரிய கோபம் அடைய வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இவருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற காரணத்தினால தான் லைசன்ஸோட இவர் ஒரு கன்னு வச்சிருக்காரு. இந்த கன்னை தேர்தல் முடிஞ்சு அவர்கிட்ட தராம எதனால தேர்தல் ஆணையம் வச்சிருந்தாங்க அப்படின்னா, அந்த கன் அவர்கிட்ட இல்லாதது பிறருக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னும் பலரும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குழப்பத்தில் தான் இருந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணம் பல இடங்களுக்கு முடிச்சு போடுற வகையில மேலும் சீமான் சொல்லி இருக்கக்கூடிய இந்த புதிய விளக்கம் பார்த்தீங்கன்னா அனைவரையுமே அரசாங்கத்திற்கும் இதுல உடந்தை இருக்கா அப்படின்னு சிந்திக்க வச்சிருக்கா அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சமத்துவ கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொலை செய்யக்கூடிய நபர்கள் நிச்சயமாக முன்விரோதத்தினால தான் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் அந்த முன்விரோதம் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் பாஜக கட்சிக்கும் நேரடியாக தொடர்பு இருக்கிறதும், அதற்கு பிறகு தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி சதி பண்ணியிருக்கிறதும் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி தான் ஆம்ஸ்ட்ராங்க கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய விவாதம் அப்படின்றது அனைவருமே ஏற்றுக்கொள்ளும்படியாக தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு வழக்கு சிபிஐக்கு கைமாற்றப்பட்டிருக்கு. இன்னும் இதுல என்னென்ன மர்மங்கள் ஒளிந்திருக்கு அப்படின்னு தான் போக போக தான் தெரிய வரும். இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், சீமான் சொல்லக்கூடிய விஷயம் உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.